choose location object. Here I choose location object. Here I choose location object from JavaScript platform. Next, here I try to develop one attribute name. Don't call attribute. This is also called as the property. Actually, இப்போ வந்து நம்ம வந்து program coding layer குள்ளார வந்துட்டனால அது என்னன்னு சொல்லணும், நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம client scriptல நம்ம presentation layerல இருக்கிறோம் அப்படின்னா, when we are found in client script, the category is presentation layer. Then that time assignment operator before part called as attribute. When we are found in business logic layer, the category is business logic layer in client script, that time called as property name. அதாவது நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டைப்புன்னு கொடுத்துருக்கீங்களா, இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது ஈக்குவல். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு பிஃபோர் பார்ட் கால்ட் as attribute name, assignment operator after part called as attribute value. When the client side script category is presentation layer. எப்போ ஒரு client side script ஓட category, அதாவது client side script ஓட category presentation layer, அதாவது just display தான் பண்ண முடியும் output அப்படின்னீங்கன்னா, அப்போ அந்த ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கிறத attributeன்னு சொல்லுங்க, attribute nameன்னு சொல்லுங்க, ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறத attribute valueன்னு சொல்லுங்க. ஆனால் when we are entering into program coding layer or business logic layer of client side script, எப்போ ஒரு client side scriptக்குள்ளார நீங்கள் என்டர் ஆகும்போது அதுலேயே அந்த client side scriptோட கேட்டகரி என்னவா இருக்குதா, business logic layer or program coding லேயராக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு, இப்போ நான் என்ன சார் இங்கே சொல்கிறது, இங்கே பாருங்கள், document dot okay, see here, இப்போ assignment operator assignment operator after part called as property value. இப்போ assignment operatorக்கு முன்னாடி இருக்கிற part என்னன்னா property name. இது வந்து property name. This is called as object. This is also called as object. This is also called as the property. But நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து டாட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுங்கள், டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறதா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா நம்ம வந்து when we are used inside of the business logic layer, இப்போ பிஸ்னஸ் லாஜிக் லேயருக்குள்ளார இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா ஈக்குவலுக்கு பின்னாடி இருக்கிறத வந்து நம்மளுக்கு ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல்னு சொல்லக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பிஃபோர் பார்ட் always has property name. Assignment operator after part always has property value. Assignment operator க்கு முன்னாடி இருக்கிறத property name னு சொல்லணும், assignment operator க்கு பின்னாடி இருக்கிறத property value அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த URL ல என்ன சார் இருக்க போகுது, URL has current web page address. இப்போ நம்மளோட current web page address என்ன, P02 found under on which one, இப்போ அது எதுக்குள்ளார சார் இருக்குது அப்படின்னீங்கன்னா p02.php found under on t input subfolder. T input subfolder found under on our site project name. Our site project name found under on htdocs. htdocs found under on exam found under on c drive. அதாவது இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா p02.php ஃபைல் எதுக்குள்ளார இருக்கும், t input ஃபோல்டருக்குள்ளார. t input ஃபோல்டர் எதுக்குள்ளார இருக்கும், our sites அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேம் ஃபோல்டருக்குள்ளார. our site அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நேமோட ஃபோல்டர் எதுக்குள்ளார இருக்கும், htdocsக்குள்ளார இருக்கும். htdocsங்கிற ஒரு ஃபோல்டர் எதுக்குள்ளார இருக்கும், exam அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார இருக்கும். examங்கிற ஃபோல்டர் எதுக்குள்ளார இருக்கும், c டிரைவ்ல இருக்கும். ஸோ இதை ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் யாரோட ஒர்க்குன்னா document.url. document.url டைனமிக்லி ஃபைண்ட் அவுட் கரண்ட் வெப்பேஜ் அட்ரஸ். அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். document.url டைனமிக்லி ஃபைண்ட் அவுட் கரண்ட் வெப்பேஜ் அட்ரஸ். ஸோ அந்த கரண்ட் வெப்பேஜோட அட்ரஸை தான் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, location dot
ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ். அதாவது எனக்கு வந்து லொக்கேஷன் டாட் ஹைப்பர்லிங்கில் திரும்பவும் நான் இப்போது அதே சேம் வெப்பேஜே நான் ரீலோட் பண்ண சொல்கிறேன். லொக்கேஷன் டாட் ஹெச்ஆர்இஎஃப் லோடியா வெப்பேஜ். அது வந்து என்ன பண்ணும், லொக்கேஷன் டாட் ஹெச்ஆர்இஎஃப்ங்கிறது வெப்பேஜை லோட் பண்ணும். எந்த வெப்பேஜை லோட் பண்ணணும், சேம் வெப்பேஜ். நான் கரண்ட் வெப்பேஜ் நேமையே கொடுத்துட்டேன், ரீலோட் பண்ணேன். இப்போ நான் வந்து ஒரு வெப்பேஜ் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அதே வெப்பேஜே நான் ரீலோட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா லொக்கேஷன் டாட் ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் யூஆர்எல்னு கொடுத்துடணும். அவ்வளோதான், சேம் வெப்பேஜ் ரீலோடட். வென் வி ஆர் ப்ரெஸ் ரீசெட் பட்டன், எப்போ நம்ம வந்து ஒரு ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போ அந்த வெப்பேஜ் என்னவாயிடும், ரீலோட் ஆகிடும். ரீலோட் ஆகும்போது ஏற்கனவே கொடுத்துருக்க இன்புட் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சலுக்கு. ஸோ இப்போ கேன்சல் டிரான்சாக்ஷன் டெவலப்டு பை ரீசெட் பட்டன். இதில் வந்து நம்மளுக்கு டைப், வேல்யூ, ஆன் கிளிக், தீஸ் ஆர் கால்ட் அஸ் அட்ரிபியூட் நேம். ரீசெட், கேன்சல், these are called as attribute values. But on click is also one of the attribute name. That attribute develop event handling features. அதாவது ஈவென்ட் ஹேண்ட்லிங்னா நம்ம இன்புட் டிவைசஸ் மூலிமா என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து ஈவென்ட் ஹேண்ட்லிங்கில் மேட்ச் ஆகிடும். சார் எனக்கு புரியல சார் அப்படிங்கன்னா, ஒரு கீ வந்து ஒரு கீபோர்டில் வந்து ஒரு எம் அப்படின்ற ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அதாவது கீ ப்ரெஸ் பண்ணும்போது கீ டவுன், எப்போ நீங்கள் வந்து கீ டவுன், கீ அப், கீ ப்ரெஸ், இந்த 3 ஈவெண்ட்டும் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிடும். அதாவது நீங்கள் யுவர் ப்ரெஸ் ஜஸ்ட் டைப் எம் ஒன்லி. இந்த எம் ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணுவீங்க, தட் இஸ் கால் கீ டவுன். அந்த கீயிலேருந்து கீ அப், ஹேண்டை வந்துட்டு அப் பண்ணுவீங்க, தட் இஸ் கால் கீ அப். கீ டவுன் ப்ளஸ் கீ அப் காம்பினேஷன் கால்ட் அஸ் கீ ப்ரெஸ். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன் கிளிக், இப்போ வந்து மவுஸ் மூவ், மவுஸ் கிளிக், அண்ட் தென் ஃபார் வாட் கீ ப்ரெஸ், கீ அப், கீ டவுன், இதெல்லாம் வந்து ஈவன் ஹேண்ட்லிங். அப்போது நம்ம இந்த ஆன் கிளிக்குங்கிறது அட்ரிபியூட் நேம்னு சொல்லலாம். இப்போ இந்த அட்ரிபியூட் இப்போ வந்து இது என்ன பண்ணுது, திஸ் அட்ரிபியூட் டெவலப் ஜாவாஸ்கிரிப்ட். திஸ் அட்ரிபியூட் டெவலப் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த அட்ரிபியூட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுது. அப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்டை டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரோக்ராம் கோடிங் லேயர் ஆர் பிஸ்னஸ் லாஜிக் லேயர். திஸ் லேயர் டெவலப்ட் பை கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட். ஏன்னா இது ஜாவாஸ்கிரிப்ட்னு சொன்னதுனால இது கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட். இப்போ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ்லாம் என்ன சார் அப்படின்னீங்கன்னா, அதாவது இந்த நான் இப்போ முன்னாடி செலக்ட் பண்ணதை தவிர திஸ் ஒன்லி கால்ட் அஸ் த கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட். அப்போ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் என்ன சார் அப்படின்னீங்கன்னா, நம்ம இந்த ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் இப்போ apart from this, please underline this word, apart from this statements are developed by HTML. இப்போ வந்து அதை தவிர மற்ற எல்லாமே எதுலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, HTMLலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி சார், இப்போ நம்ம வந்து இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் ஆல். சேவ் ஆலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Ctrl+Shift+S. ஓகே, I saved. Just I entering into web browser and then reload web page. See here, one button is appear. That button caption is cancel. இங்கே ஒரு பட்டன் தோன்றுறது, அந்த பட்டனோட கேப்ஷன் அந்த பட்டனில் என்ன டிஸ்பிளே ஆகுது, கேன்சல். ஆனால் அந்த பட்டனோட நேம் என்ன, ரீசெட். அந்த பட்டன் என்ன பண்ணும், இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து எரேஸ் பண்ணணும். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் 101 XX and then 56 and then 65.5. இது இப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே எரேஸ் ஆகும். எனக்கு கேன்சல் பண்ணணும் இந்த ட்ரான்ஸ்ஃபர். சீக்கா, when I press cancel button, automatically these values are erased. Already